ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2015 வெளியான ரங்கிட்ட ரங்கா அப்படின்ற ஒரு தரமான கன்னடா கிரைம் த்ரில்லர் படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு ஹாரர் கலந்த கிரைம் த்ரில்லர்னு சொல்லலாம். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு அழகான சின்ன கிராமத்தில் வருஷம் ஒரு கர்ப்பிணி பெண் மர்மமான முறையில் காணாமல் போயிடுறாங்க. காணாமல் போகிற பெண்கள் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டதே கிடையாது. இந்த கிராமத்தில் நடக்கிற மர்மத்துக்கு காரணம் அங்கண்ணா அப்படின்ற நபருடைய ஆன்மா தான் அப்படின்னு இந்த ஊர்க்காரங்களாம் நம்புறாங்க. இந்த நிலையில ஹீரோ தன்னோட மனைவியோட இந்த கிராமத்துக்கு வராரு. விஷயம் என்னன்னா, ஹீரோட மனைவி 8 மாச கர்ப்பிணியா இருக்கிறாங்க. மர்மமான முறையில் காணாமல் போறாங்க. தன்னோட மனைவியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ஹீரோ இறங்கி இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. நாம இமேஜின் கூட பண்ணி பார்க்காத அளவுக்கு தாறுமாறான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இந்த படத்துல வச்சிருக்காங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜூலை 7, 2002 ஒரு அழகான சின்ன கிராமத்தை காட்டுறாங்க. ராத்திரி நேரம் ஹெவியா மழை பெஞ்சு ரோடெல்லாம் சேரும் சகதியுமா இருந்துகிட்டு இருக்குங்க. அந்த நேரத்துல ஒரு கர்ப்பிணி பெண் தனியா கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. அப்பவே தன்னோட கணவன் கிட்ட போன்ல பேசிக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்காங்க. பார்த்து பத்திரமா டிரைவ் பண்ணு, சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி அவரும் போன்ல பேசிக்கிட்டு இருக்காருங்க. இப்படி இந்த கர்ப்பிணி பெண் தன்னோட கணவன் கிட்ட போன்ல பேசிக்கிட்டே தான் கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. சடனா கார் முன்னாடி ஏதோ ஒரு உருவம் வந்து நிக்குதுங்க. அதை பார்த்ததும் மிரண்டு போய் காரை நிப்பாட்டிடுறாங்க. அந்த இடத்துல நின்னுட்டு இருந்த உருவம் காணாம போயிருது. இந்த கர்ப்பிணி பெண் ஷாக்கான சத்தத்தை கணவர் கேட்டுறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இந்த கர்ப்பிணி பெண் ரொம்ப பயத்தோடையும் பதட்டத்தோடையும் சொல்ல, நீ எங்க இருக்குன்னு சொல்லு, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கணவர் சொல்லிட்டு இருக்காரு. பேச பேச போனும் கட் ஆயிருது. இது வரைக்கும் தைரியமா கார் ஓட்டிட்டு வந்த இந்த பெண் அந்த உருவத்தை பார்த்ததும் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சுத்தி அமானுஷமான ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்கான சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. பயத்தோடையும் பதட்டத்தோடையும் காரை ஸ்டார்ட் பண்ண கார் வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேது. டார்ச் லைட் எடுத்து கார் பக்கத்துல யாராவது நிக்கிறாங்களா அப்படின்னு சுத்தி பார்க்கும்போது கார் முன்னாடி அந்த மர்ம உருவம் வருதுங்க. அப்படியே இந்த லேடி அட்டாக் பண்ணுது. அந்த லேடிக்கு என்னாச்சுன்னே தெரியல. அங்கதான் படத்தோடைய டைட்டிலையும் போடுறாங்க. அங்க கட் பண்ணா இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன் 2013 சந்தியா அப்படின்ற ஒரு ஜேர்னலிஸ்ட காட்டுறாங்க. சந்தியாவும் சந்தியாவோட ஃப்ரெண்டு பாண்டுவும் பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிஷரை மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ரீசெண்டா சந்தியா ஒரு நாவல் படிக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அந்த நாவல்ல வர லைன்ஸ் எல்லாமே வந்து சந்தியாவை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணியிருக்குது. அதனால அந்த ரைட்டரோடைய அட்ரஸை வாங்கி அந்த ரைட்டரை மீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த பப்ளிஷரை மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இந்த பப்ளிஷர் ரொம்பவே ரக்குடான ஆளுங்க. கொஞ்சம் சிடுசிடுன்னு பேசக்கூடியவர் தான். அவர் வீட்டு கேட்ல கூட அவேரா ஃபோனர் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருப்பாங்க. பாண்டு ரொம்பவே பயப்படுறாருங்க. உடனே சந்தியா அட்வைஸ் பண்றாங்க, இங்க பாருடா, ஒருத்தரை பார்த்து உனக்கு ரொம்ப பயமா இருந்தது அப்படின்னா அந்த ஒரு நபரை ஜோக்கர் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்க. அதுக்கப்புறம் அவர் மேல இருக்கக்கூடிய பயமெல்லாம் போயிடும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த பப்ளிஷரை மீட் பண்றதுக்காக போறாங்க. அந்த பப்ளிஷர் இவங்களை மீட் பண்ண வரும்போது கூட வீட்டில் யாரையோ பிடிச்சி கண்டபடி திட்டிட்டு தாங்க வராரு. என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது சந்தியா சொல்றாங்க, உங்களோட பேனர்ல ரெகுலரா ஒரு நாவலை பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த நாவலோட ரைட்டர் அட்ரஸ் வேணும். ஏன்னா அந்த நாவலை வச்சு நாங்க படம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்ல, இவர் யாரு அப்படின்னு பாண்டுவை பார்த்து அந்த பப்ளிஷர் கேட்கிறாரு. இவர் தான் நாங்க எடுக்கக்கூடிய படத்தோடைய டைரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல, யாரு இவனை பார்த்தாலாம் படம் எடுக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி பாண்டுவை ஒரு மாதிரி டவுன் பண்றாரு. பாண்டு ரொம்பவே சென்சிட்டிவான ஆள் அப்படின்றதுனால பட்டுன்னு பயப்பட ஆரம்பிச்சிடுறாருங்க. அப்பதான் சந்தியா சொன்னது ஞாபகம் வருது. ஒருத்தரை பார்த்து நமக்கு பயமா இருக்கு அப்படின்னா அவங்கள ஜோக்கரா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க மேல இருக்கக்கூடிய பயம் போயிடும் அப்படின்ட்டு ஆப்போசிட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிற பப்ளிஷர் நீக்கடா உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அந்த ரைட்டரோட அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் சார் அப்படின்னு கேட்க, பப்ளிஷர் சொல்றாரு, உண்மை சொல்லணும்னா அந்த ரைட்டர் யாருன்னு எனக்கே தெரியாது. போஸ்ட் மூலமா தான் கண்டென்ட் வரும், அதை வச்சு தான் நான் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன். சரி, அந்த போஸ்ட் பாக்ஸ் நம்பர் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களோட விருப்பம் இல்லாம பர்மிஷன் இல்லாமலாம் என்னால ஷேர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பப்ளிஷர் சொல்லிடுறாருங்க. சரி சார், நாங்க கிளம்புறோம் அப்படின்ட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம சந்தியா என்ன பண்றாங்கன்னா பாண்டுவை வேணுனே தள்ளி விட, பாண்டு பாத்தீங்கன்னா இந்த பப்ளிஷரோட காலில் விழுந்துடுறாரு. ஆசீர்வாதம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் டைவர்ட் ஆக டேபிள் மேல இருக்கக்கூடிய அந்த போஸ்ட் கவரை சந்தியா எடுத்துக்கிறாங்க. அதுல போஸ்ட் பாக்ஸ் நம்பர் தெளிவா இருக்குதுங்க. இதை வச்சு ட்ராக் பண்ணி அந்த ரைட்டரை பிடிச்சிடலாம் அப்படின்னு சந்தியாவும் பாண்டுவும் முடிவெடுக்கிறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோடைய பேரு கௌதமுங்க. ஹீரோக்கு திருமணமாய் மனைவி இருக்காங்க. மனைவியோட பேரு இந்து. இப்போ இவங்க பிரெக்னெண்டா இருந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோடைய மனைவி இந்துவும் ஊட்டியில தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சந்தியா அப்படின்ற ஜேர்னலிஸ்ட் ஒரு ரைட்டரோடைய அட்ரஸ் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ரைட்டர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். ஹீரோ பொறுத்த வரைக்கும் அவரோட ஐடென்டிட்டியை வெளிப்படுத்துறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. அதனால தான் போஸ்ட் மூலமா அவரோட கண்டென்ட் அனுப்பி வச்சு பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோட வீட்டில் ஹரிணி அப்படின்ற பேர்ல ஒரு டைரி இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இந்த டைரியை நான் பார்த்ததே கிடையாது, யாருது அப்படின்னு சொல்லி கேட்க, இது பக்கத்து வீட்டு பொண்ணோட இது அப்படின்னு இந்து சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு அதை எடுத்து ஓபன் பண்றாரு. டக்குன்னு நம்ம இந்து பிடுங்கிடுறாங்க. இப்படி அடுத்தவங்களுடைய பர்சனல் டைரியை பர்மிஷன் இல்லாமலாம் படிக்க கூடாது, அவ வந்தானா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ எழுதுற ஒவ்வொரு நாவலுக்கும் கவர் பேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்து தான் ரெடி பண்ணுவாங்க. அந்த வகையில ரீசெண்டா எழுதின நாவலுக்கான கவர் பேஜை ரெடி பண்ணிட்டேன், பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பெயிண்டிங் ஓபன் பண்ணி காட்டுறாங்க. அது பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ பாராட்டிக்கிட்டு இருக்காரு. அண்ட் டைட்டில கூட நான் யோசிச்சு வச்சுட்டேன், ரங்கிட்ட ரங்கா எப்படி இருக்கு அப்படிங்கும் போது சூப்பரா இருக்கு, பர்ஃபெக்டா இருக்கும், இதையே ஓகே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வழக்கம் போல ஹீரோ நாவலை போஸ்ட் பண்றதுக்காக போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வராருங்க. அப்போ போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வெளியே ஒரு நபர், நான் அந்த வேலையெல்லாம் பாத்துக்கிறேன் சார், எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு எல்லா வேலையுமே பார்த்து கொடுக்குறாருங்க. அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு பெரிய மனுஷன் வராப்ல. அவரு நம்ம ஹீரோ கிட்ட எப்படி இருக்கீங்க என்னன்னு நலன்னு விசாரிச்சுட்டு, உங்க மனைவியை தான்
பார்க்கவே முடியறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ ஒரு டிஸ்டர்பிங்கான விஷுவல்ஸை நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ பைக்ல போயிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு இருக்குதுங்க. அந்த விபத்துல அவர் கீழே விழுந்து கை காலெல்லாம் பயங்கரமா அடிபட்டு ரத்தம் வந்துகிட்டு இருக்குது. டக்குன்னு பார்த்தா இது எல்லாமே ஹீரோவுடைய மனைவி கனவு. அர்த்தராத்திரியில கண் முழிச்சு தண்ணி குடிக்கிறதுக்காக போறாங்க. அப்ப இவங்க வீட்டுக்குள்ள ஒரு பொட்டி இருக்கிறத நம்ம கிட்ட காட்டுறாங்க. அது என்ன பொட்டி ஏதுன்னு இப்போதைக்கு நமக்கு தெரியல. கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னாச்சு உனக்கு தூக்கம் வரலையா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு டிஸ்டர்பிங்கான கனவெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவோடைய மூக்குல ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. இங்க பாரு உன் மூக்குல ரத்தம் வருது அப்படிங்கும் போது ஹீரோ தொடச்சிட்டு இப்ப வரல அப்படின்ற மாதிரி விளையாட்டு பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் இந்து சீரியஸான ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஒரு அழகான கிராமத்தை சார்ந்தவங்க தாங்க இந்துவோட தாத்தா கோயில்ல பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. தாத்தா பாத்தீங்கன்னா திடீர்னு ஊரை விட்டு போயிட்டாருங்க. ஊரை விட்டு போனவர் 2 வருஷத்துலயே இறந்து போயிட்டாரு. தாத்தாவுக்கு அப்புறம் யாருமே அந்த கோயில சரிவர நடத்தல, சரியா பூஜை பண்ணல. அந்த நகைகள் எல்லாமே இவங்க வீட்டுல தான் இருந்திருக்குது. அதை தொடர்ந்து இந்துவோட அப்பா அம்மா கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நகைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப இந்து கிட்ட தாங்க இருந்துகிட்டு இருக்குது. அந்த கோயில சரிவர நடத்தாதனாலதான் நம்ம குடும்பத்துல துர்மரணங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இப்ப கூட பாரு, இது நம்மளுடைய முதல் பேபி கிடையாது. முதல் பேபி இறந்து போச்சு. இது 2வது பேபி தான். இப்போ மூக்குல இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. உன்னையும் நான் இழந்துருவோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. உனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு தெரியும். எனக்காக என்னோட பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக அங்க போய் ஒரு பூஜை பண்ணிட்டு வருமா அப்படின்ற மாதிரி நம்ம இந்து கேட்குறாங்க. என்னதான் நம்ம ஹீரோக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் கர்ப்பிணி பெண் இப்படி கேட்டிருக்காளே அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உடனே ஓகே சொல்லிடுறாருங்க. ஜேர்னலிஸ்ட் சந்தியாவுடைய ஃப்ரெண்டு பாண்டுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நல்லபடியா திருமணம் நடந்து முடிஞ்சிருக்குதுங்க. பாண்டுவும் பாண்டுவோடைய மனைவியும் ஹனிமூன் போலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருந்துட்டு இருக்காங்க. அப்ப சந்தியா போயிட்டு நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க ஜாலியா இருக்கிறதுக்கு ஹனிமூன் போறோம், எங்க கூட வந்து நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க சந்தியா சொல்றாங்க, இந்த பப்ளிஷர் வீட்ல இருந்து போஸ்ட் கவர் ஆட்டை போட்டு வந்தாங்க இல்லையா, அதுல போஸ்ட் பாக்ஸ் நம்பர் இருந்திருக்கும். அது வந்து ஊட்டியோடது அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அங்க போனா இந்த ரைட்டரை என்னால கண்டுபிடிக்க முடியும், அப்படியே உங்க கூட வந்துடுறேன் அப்படின்ட்டு சந்தியா இவங்க கூடயே ஊட்டி கிளம்பி வந்துடுறாங்க. ஆனா ஹீரோ தன்னோட மனைவியை கூப்பிட்டுட்டு அந்த கிராமத்துக்கு கிளம்பி போறாருங்க. கொஞ்சம் தூரம் கார்ல போறாங்க. அதுக்கு மேல கார் போகாது அப்படின்றாங்க. போட் வழியா தான் பாத்தீங்கன்னா இவங்க கரையை கடந்து போக வேண்டியதா இருக்குது. இவங்களை பிக்கப் பண்றதுக்காக ரஃபீக் அப்படின்ற ஒரு நபர் வரதா சொல்லியிருந்தாங்க. ஆனா அவர் வரல. அதனால அங்க இருக்கக்கூடிய படகோட்டி கிட்ட எங்களை ஆப்போசிட்ல கொண்டு போய் விட முடியுமா அப்படின்னு கேட்க அந்த படகோட்டி நம்ம இந்துவை பார்த்ததும் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் தண்ணிக்குள்ள விழுந்துடுறாரு. என்னாச்சு உங்களுக்கு, எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல, எங்களை கொண்டு போய் விடுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகும்போது கூட இந்துவை இந்த படகோட்டி ஒரு மாதிரி குறுகுறுன்னு பயத்தோட பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்புறம் இவங்க கரைக்கு வந்துடுறாங்க. ஹீரோ இந்துவை ஒரு இடத்துல நிக்க சொல்லிட்டு அப்படியே வெளியே வராரு. பார்த்தா அந்த இடத்துக்கு ரஃபீக் வந்திருக்காருங்க. இவர் தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு உதவியாளராக கூட இருக்க போறாரு. பட் இவர் வரதுக்கு லேட் ஆனதுனால பாத்தீங்கன்னா இவங்க படகு வழியா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. சரி வாங்க சார், நீங்க தங்குற இடத்துக்கு போலாம் அப்படிங்கும் போது ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வண்டி சாவியை என்கிட்ட கொடுத்துருங்க, நானே வண்டி ஓட்டிட்டு போயிடுறேன், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, இல்லை சார் ரோடெல்லாம் ஒரு மாதிரி கரடு முரடா இருந்துட்டு இருக்கு, உள்ளூர்காரன் கூட இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியும், சாவியை கொடுங்க அப்படின்ட்டு அவர் பேக்கெட்டில் 500 ரூபாய் வச்சுட்டு வண்டி எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோடைய மனைவியும் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய டெஸ்டினேஷனை ரீச் பண்ண மாதிரியே இல்லைங்க. நம்ம ஹீரோடைய மனைவி இந்துக்கு வேற அப்படியே லைட்டாக தூக்க வர ஆரம்பிக்குது. நீ தூங்குறதுனா தூங்கு அப்படிங்கும்போது, இல்லை டிரைவர் சீட் பக்கத்தில் உட்காந்துட்டு நான்லாம் தூங்கல, பேச்சு கொடுத்துட்டே வரேன் அப்படின்ட்டு 2 பேரும் பேசிட்டே வந்துகிட்டு இருக்கும்போது சடனா வண்டி முன்னாடி ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து நம்ம இந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்னாச்சு அப்படின்ட்டு இவரும் சடனா பிரேக்க போட்டுறாரு. அந்த உருவத்தை இந்து மட்டும்தான் பார்த்துருக்காங்களே தவிர நம்ம ஹீரோ பார்க்க கிடையாது. அந்த இடத்துல நான் உருவத்தை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ பார்க்குறாரு, அந்த இடத்துல எதுவுமே இல்லை, தேவையில்லாம ஹாலிசினேட் பண்ணிட்டு இருக்க, உன்னை அப்பவே தூங்குன்னு சொன்னேன் கேட்க மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியை பிடிச்சி திட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் கர்ப்பிணி மனைவியை திட்டமே அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா பேச ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேது. கரெக்டா சேத்துக்குள்ள வேற சிக்கிருச்சுங்க. இது கரெக்டா எந்த இடம் அப்படின்னா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கர்ப்பிணி பெண் ஒரு இடத்துல வந்து சிக்கி காணாம போனாங்க இல்லையா, அந்த இடம் தான். இப்ப ஜீப்பை விட்டு இறங்கி தூரத்துல ஒரு லைட் வெளிச்சம் தெரியுது, அதுதான் நம்ம தங்கக்கூடிய இடம் நினைக்கிறேன், அப்படியே நடந்தே போயிடலாமா, இந்த லக்கேஜ் எல்லாம் உள்ளுக்குள்ளேயே இருக்கட்டும், காலையில வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல சரின்ட்டு புருஷ மொட்டாட்டி 2 பேருமே அந்த வீட்டை நோக்கி நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலி அந்த வீட்டுக்கிட்டே வந்துட்டாங்க. ஆனா அந்த வீட்டோடைய சாவி எங்க இருக்குன்னு தெரியல. ரஃபீக் அந்த சாவியை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை. சரி இங்கே நில்லு, நாங்க கிட்ட ஏதாவது இருக்கான்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஹீரோ போயிடுறாரு. அப்போ நம்ம இந்துவை யாரோ ஒருத்தங்க டச் பண்ண மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா ஒரு பாட்டி நின்றுட்டு இருக்காங்க. அந்த பாட்டியை பார்த்து இவங்க பயந்து போயிடுறாங்க. அந்த பாட்டிக்கு 2 கண் பார்வையுமே இல்லைங்க, சத்தத்தை கேட்டு தான் வந்திருக்காங்க. அவங்க கையில சாவி இருக்கு. அந்த சாவியை வாங்கிட்டு தேங்க்ஸ் சொல்ல அந்த பாட்டி எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணாம அவங்க பாட்டுக்கு நடந்து போயிடுறாங்க. இந்து ரொம்ப பயந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு அவங்கள சமாதானப்படுத்தி 2 பேருமே வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. இது பழைய பங்களா அப்படின்றதுனால உள்ள எல்லாமே பழங்காலத்து பொருட்களா இருந்துட்டு இருக்குங்க. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா பேக் எல்லாம் வேற ஜீப்ல வச்சுட்டு வந்துட்டோம், அட்லீஸ்ட் சின்ன பேக்காவது எடுத்துட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு பாட்டுக்கு பேசிட்டே திரும்பி பார்த்தா நம்ம இந்து நல்லா தூங்கிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. அடுத்த நாள் காலையில கண் முழிச்சு பார்க்கும்போது பக்கத்துல இவரோட மனைவியை காணுங்க. எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோடையும் பதட்டத்தோடையும் வெளியே வந்து பார்த்தா வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய கிணத்துல தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைம்ல உன்னை யார் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னா அப்படின்னு சொல்லி பிடிச்சி திட்டுறாரு. இல்ல நீ தூங்கிட்டு இருந்த, தண்ணி தேவை இருந்தது, அதனால தான் எடுத்தேன் அப்படிங்கும் போது எழுப்பி விட்டா நான் வரப்போறேன்
அப்படிங்கும்போது, இல்லை டீப் ஸ்லீப்பில் இருந்த அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ட்டு இவங்க பாட்டுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தவறி கிணத்துக்குள்ளே விழுந்துடுறாங்கங்க. இவர் கரெக்டாக அந்த கைத்தை பிடிச்சி ஹீரோவோடைய மனைவியை கஷ்டப்பட்டு தூக்கி வெளியே கொண்டு வந்துடுறாரு. அப்படியே ஹீரோட மனைவி மயங்கிடுறாங்க. ஹீரோட மனைவியை கொண்டு போய் வீட்டில் படுக்க வச்சுட்டு இவர் வெளியே நின்று கிணத்துக்குள்ளே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு நபர் வராருங்க. அவருடைய பேர் கலிங்கா. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்க, நான் இந்த ஊருக்கு புதுசுங்க அப்படின்னு சொல்ல, அப்போ முதல்ல மீட் பண்ணக்கூடிய நபர் நான் தானா? நான் உங்களை இந்த ஊருக்கு வெல்கம் பண்ணுறேன். அப்புறம் இந்த கிணத்துக்குள்ள இந்த மாதிரிலாம் எட்டி பார்க்காதீங்க, உள்ள ஒரு அரக்க இருக்கான், அப்படியே உள்ள இழுத்துப்பான் அப்படின்னு சொல்ல, இன்னுமாங்க இந்த கதையெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. இதை விட நிறைய மர்மமான விஷயங்கள்லாம் இந்த கிராமத்தில் நடக்கும். ஃப்ரீயாக ஒரு அட்வைஸ் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. எந்த ஒரு மர்மத்தையும் தேடி நீங்கள் போகாதீங்க. எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. சில கொஸ்டின்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போகிறதே நல்லது அப்படின்ற மாதிரி கலிங்கா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாருங்க. இப்போ ஜேர்னலிஸ்ட் சந்தியா பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸை ரீச் பண்ணி அந்த போஸ்ட் கவரை காமிச்சு இதை அனுப்புறவங்க யாரு, அவங்களோட டீட்டெயில் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு அந்த போஸ்ட் ஆஃபீஸர் சொல்லிடுறாரு. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் தரமாட்டேன்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு வெளியே நின்றுட்டு இருக்கும்போது இந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வெளியில் ஒரு நபர் ஹீரோக்கு வேலை பார்த்து கொடுப்பார் இல்லையா, அவர் என்கிட்ட 100 ரூபாய் கொடுத்தா என்ன டீட்டெயில் வேணாலும் தருவேன் அப்படின்றாரு. சந்தியா 100 ரூபாய் கொடுக்குறாங்க, ஒரு அட்ரஸ் கொடுக்குறாரு. ஆனால் அந்த அட்ரஸில் இப்போ அவங்க இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்க, இன்னொரு 100 ரூபாய் கொடுத்தா தான் நான் சொல்லுவேன் அப்படின்றாரு. சந்தியா 100 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்போ இவங்க ஒரு கிராமத்துக்கு போயிருக்காங்க இல்லையா, அந்த டீட்டெயிலை சொல்ல, அந்த கிராமத்து போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு நம்ம விசாரிச்சோம்னா கண்டிப்பாக ஹீரோ கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு இந்த கிராமத்தை நோக்கி சந்தியா வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ ரஃபி கிட்ட போயிட்டு இந்த கிணத்துக்குள்ள அமானுஷமான சத்தமெல்லாம் கேட்குது, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்க, அது மட்டும் இல்லை சார், இந்த கிராமத்தில் நிறைய விசித்திரமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அங்கண்ணன் அப்படின்ற ஒரு நாடக கலைஞன் வருஷம் வேஷம் கட்டி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாரு. அவர் வந்து மர்மமான முறையில் தலை துண்டிக்கப்பட்டு இறந்து போயிட்டாரு. சில பேர் தற்கொலைன்றாங்க, சில பேர் வந்து கொலைன்றாங்க, அதை பற்றியெல்லாம் தெரியல. பட் அவருடைய ஆத்மா இன்னும் இந்த ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு எல்லோரும் நம்புறாங்க. ஸோ எதுக்கும் நீங்கள் சேஃபாக இருங்க சார் அப்படின்ற மாதிரி இந்த ரஃபிக்கு ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஹீரோக்கு தான் இதிலெல்லாம் பெருசாக நம்பிக்கையே இல்லையே. அப்புறம் நம்ம ஹீரோ இந்த ஊரோடைய போஸ்ட் ஆஃபீஸுக்கு போறாருங்க. அங்கே போய் பார்த்தா கலிங்கா இருக்கிறாரு. நீங்கள் என்ன சார் இங்கே அப்படின்னு கேட்க, அந்த கேள்வியை நான் கேட்கணும், நான் தான் இந்த ஊரோடைய போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் ஹீரோ சொல்கிறாரு, நான் ஒரு நாவல் ரைட்டரு, நான் நாவல் எழுதி பப்ளிஷ் பண்ணணும் சார், அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எனக்கு ஒரு போஸ்ட் பாக்ஸ் வேணும் அப்படிங்கும்போது, இது ஒரு சின்ன ஊர், இது ஒரு சின்ன போஸ்ட் ஆஃபீஸ், தனியாக போஸ்ட் பாக்ஸ்லாம் தரமாட்டாங்க, அதனால் எது அனுப்பணும்னாலும் இங்கே கொண்டாந்து கொடுத்துருங்க, நான் அனுப்பிக்கிறேன், ஏதாவது வந்துச்சுன்னா நான் கொண்டாந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கலிங்கா சொல்கிறாரு. கரெக்டாக அந்த இடத்துக்கு இந்த ஊரோட ஹெட் மாஸ்டர் வராரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு நபரை பார்க்க முடியுது அப்படின்ட்டு எல்லாம் இன்ட்ரோ ஆகிட்டு நார்மலாக பேசிட்டு இருக்காங்க. நைட்டு நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கும் கலிங்கா இன்வைட் பண்ணுறாருங்க. பேசி முடிச்சுட்டு ஹீரோ அந்த இடத்துலேருந்து கிளம்ப, அப்போ கரெக்டாக ஒரு லேடி வந்து ஒரு செகண்ட் பயமுறுத்தி விட்டுறாங்க. நீங்கள் யார் என்ன அப்படின்னு கேட்க, அப்போ தான் அந்த லேடி சொல்கிறாங்க, இப்போ ஹீரோ ஸ்டே பண்ணியிருக்கிறார் இல்லையா, அந்த வீட்டில் கிளீனிங் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ சொல்கிறாரு, நீங்களே வந்து கிளீனிங் ஒர்க் பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் என்னோட மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கணும் அப்படிங்கும்போது ரெகுலராக என்னால் வர முடியாது, நான் நிறைய இடத்துக்கு வேலைக்கு போகிறேன், அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த லேடி சொல்லிடுறாங்க. அப்படியே ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒரு மர்ம நபர் வந்து ஹீரோவை அட்டாக் பண்ணுறாருங்க. சுட்டுத்தள்ள பார்க்குறாரு. ஹீரோ அந்த நபரை பதிலுக்கு அட்டாக் பண்ணி 2 பேர்த்துக்குள்ள சண்டை. அதுக்கப்புறம் அந்த மர்ம நபர் தப்பிச்சு ஓடிடுறாருங்க. ஹீரோக்கு அடிபட்டிருக்கு. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு, யார் அந்த மர்ம நபர், எதற்காக நம்மளை அட்டாக் பண்ணி கொல்ல பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லேடி வந்து பேசிட்டு போனாங்க இல்லையா, அந்த லேடி கூட இந்த மாதிரி வெளியெல்லாம் சுத்தாதீங்க சார், இந்த இடம் ரொம்ப ஆபத்து அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இந்த ஊரில் நிறைய மிஸ்ட்ரி இருக்கும் போலயே அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் வேலை பார்க்குறேன்னு சொன்ன அந்த லேடி வீட்டு முன்னாடி நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க, யாராவது இருக்கீங்களா அப்படின்ட்டு. ஹீரோடைய மனைவி மாடியிலிருந்து கீழே இறங்கி வரதுக்குள்ளேயே வீட்டில் யாரும் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கிளம்பி போயிடுறாங்க. அப்போ வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு மர்மமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குதுங்க. என்ன சத்தம் அது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரூமை ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சேர் ஆட்டோமேட்டிக்காக ஆடிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து பயந்து அப்படியே பின்னாடியே நடந்து வந்து கீழே விழுகலான்னு போகும்போது கரெக்டாக ஹீரோ வந்து பிடிச்சிடுறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கே பாருங்க அப்படின்னு கையை நீட்டுறாங்க. பார்த்தா ரூமுக்குள்ள சேர் பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆடிட்டு இருக்கு. திடீர்னு விசித்திரமான சவுண்டெல்லாம் கேட்குது. ஹீரோ பயப்படாமல் கிட்ட போய் பார்க்கும்போது தாங்க தெரிய வருது, அந்த ரூமுக்குள்ள கிராம ஃபோன் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா மால் ஃபங்க்ஷன் ஆகி பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு இருந்திருக்கு. அதை காமிச்சு 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது பழங்காலத்து வீடு இல்லை, அதனால எல்லாம் அப்படி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் நார்மலாக ஹாப்பியாக இந்த வீட்டில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த போஸ்ட் மாஸ்டரும் ஹெட் மாஸ்டரும் இந்த ஊரில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு ஹீரோவை இன்வைட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஹீரோவும் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்காக போறாருங்க. அங்கே இந்த ஊரோடைய பெரிய மனுஷர் இருக்கிறாரு. அவரை மீட் பண்ணி இன்ட்ரோ ஆகுறாருங்க. இந்த மாதிரி நான் ஒரு ரைட்டரு, நான் எழுதுகிற நாவல்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. நீங்கள் யாராக
யாரை வேணா இருந்துட்டு போங்க, ஆனா இந்த கிராமத்துல நடக்கிற எந்த விஷயத்தையுமே நீங்க கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு ஒரு மாதிரி இன்டெரக்டா வார்ன் பண்றாருங்க. அதே சமயம் இங்க நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஒரு 35 வருஷமா நடந்துகிட்டு இருக்குது. நீங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ட்டு இந்த ஊர் பெரிய மனுஷன் போயிடுறாப்ல. இப்போ நம்ம ஹீரோ இந்த போஸ்ட் மாஸ்டரையும் ஹெட் மாஸ்டரையும் பார்க்கறதுக்காக ஒரு இடத்துக்கு வராரு. அப்போ இவங்க கிட்ட அப்படியே நார்மலா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நபர் கிராஸ் பண்ணி போறாருங்க. அந்த நபருடைய காலில் காயத்துக்கான கட்டு போட்ட தடயம் இருக்குதுங்க. இந்த நபர் தான் நம்மளை அட்டாக் பண்ண வந்தவன், இவனை பிடிச்சோம்னா எதுக்காக அட்டாக் பண்ண வந்தான்ற டீட்டெயில் தெரியும் அப்படின்ட்டு அந்த நபரை தேடி போக ஆரம்பிக்கிறாரு. அந்த நபர் காணாம போயிடுறாருங்க. அங்க கட் பண்ணா ஹீரோவுடைய மனைவி இந்து மட்டும் வீட்டில் தனியா இருக்கிறாங்க. அப்படியே ஒரு லைட்டை கையில வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து வீட்டை சுத்தி சுத்தி ஏதோ ஒரு அமானுஷமான சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. சலங்க சத்தம், கொலுசு சத்தமெல்லாம். அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது ஏதோ ஒரு உருவங்க. அதை பார்த்து தக்காளி மறண்டு போய் அப்படியே ஷாக்காகி நின்றுறாங்க. நம்ம ஹீரோவோடைய மனைவி இந்து கண்ணு முன்னாடி அந்த மர்ம உருவம் வந்து நின்றுக்கிட்டு இருக்குதுங்க. அந்த நெருப்பு லைட்டோட கீழே விழுந்ததுனால அதுல இருக்கக்கூடிய நெருப்பு நம்ம இந்துவோட ட்ரெஸ்ல பட்டு தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருதுங்க. சரியான நேரத்துக்கு நம்ம ஹீரோ வந்ததுனால இந்துவை காப்பாற்ற முடிஞ்சுது. அப்ப கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்துறாங்க. இந்து வந்து பயங்கரமா பயப்படுறாங்க. நம்ம என்ன ரிச்சுவல் பண்றதுக்காக இங்க வந்தோமோ சீக்கிரமா அதை பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பிடலாம், இங்க அமானுஷமான ஆக்டிவிட்டி நடக்குது, நான் அந்த உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு நீ தேவையில்லாம ஹாலுசினேட் பண்ணிட்டு இருக்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, உன் கையில் அடிபட்டிருக்கு, நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படிங்கும் போது என்னை தனியாலாம் விட்டு போகாத கௌதம் அப்படின்ட்டு இந்து பயங்கரமா அழுகுறாங்க. நீ கவலைப்படாத, சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோ கிளம்புறாருங்க. ஹீரோ கிளம்பி போன கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் வீட்டுக்குள்ள அமானுஷமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. என்ன சத்தம் அது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்து எழுந்து வராங்க. அப்போ அந்த வீட்டோட சீலிங்ல ஒரு உருவம் உட்கார்ந்துகிட்டு இருக்குதுங்க. டக்குன்னு அந்த உருவம் நம்ம இந்துவை அட்டாக் பண்றதுக்காக பறந்து வருது. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறாரு. வீட்டில் இருந்த என்னோட மனைவி மர்மமான முறையில் காணாமல் போயிட்டாங்க, தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் வந்து ஹீரோ கிட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காருங்க. எனக்கு 3 விஷயம் பிடிக்கவே பிடிக்காது. அன்டைமில் என்னை கூப்பிட்றது, 2வது என் முன்னாடி குரலை வசதி பேசுறது, 3வது நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஒரு மாதிரி கேர்லெஸ்ஸாக தாங்க பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த இன்ஸ்பெக்டரோட ஆட்டிடியூடே ரொம்ப மோசமாக தாங்க இருந்துட்டு இருக்கு. பதிலுக்கு எதுவுமே ஹீரோ ரியாக்ட் பண்ணாமல் தன்னோட பொண்டாட்டியை கண்டுபிடிக்கிறதுலேயே ஃபோக்கஸ்டாக இருந்துட்டு இருக்காரு. என் பொண்டாட்டி காணாமல் போய் 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது சார், தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படிங்க போது மனைவி காணாம போய் 2 மணி நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டியா, பக்கத்துல தான் எங்காவது போயிருப்பாங்க, வந்துருவாங்க, நீ போ அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் அவங்க பக்கத்துல போற நிலைமையிலலாம் இல்ல சார், அவங்க 8 மாசம் பிரெக்னெண்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, நீ என்னையே எதிர்த்து பேசிட்டு இருக்கிறியா, நீ இதுக்கு முன்னாடி கூட உன்னை கண்ணால ஒருத்தன் அட்டாக் பண்ண வந்தான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தல்ல, மேபி அவங்களோட தான் ஓடி போயிருப்பா போ அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு செம்ம கோவம் வந்துடுது. சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் மேல கையை வச்சு கைகளை பாயிருதுங்க. அங்க கட் பண்ணா இந்த போஸ்ட் ஆஃபீஸை காட்டுறாங்க. சந்தியா இருக்காங்க இல்லையா, இந்த கிராமத்தோடைய போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்திருக்காங்க. உள்ள யாரும் இல்லைன்ட்டு அங்க இருக்கக்கூடிய டேபிள்ல இருக்கிற லெட்டர்லாம் எடுத்து செக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கரெக்டா கலிங்கா வெளியே வந்து, யாருங்க நீங்க பாட்டுக்கு வந்து லெட்டர்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இல்லைங்க ஒருத்தரை பத்தி தேடி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன், அப்படியே எடுத்து பார்த்துட்டு இருந்தா அப்படிங்கும்போது, படிச்சவங்க தானே இப்படிலாம் பார்க்கலாமா, கேட்டு தானே எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த போஸ்ட் பாக்ஸ் நம்பர் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க வரவங்கலாம் போஸ்ட் பாக்ஸ் கேட்டா நான் என்னங்க பண்ணுவேன், இது ஒரு சின்ன கிராமம், போஸ்ட் பாக்ஸ் எல்லாம் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்ல, வரவங்கலாம் இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, அவங்கள பத்தி நான் விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன், அவங்களோட அட்ரஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்க, நீங்க கேட்ட உடனே அப்படியெல்லாம் எடுத்து தந்துட முடியாது, சம்பந்தப்பட்ட அந்த நபர்கிட்ட விசாரிச்சுட்டு தான் உங்களுக்கு தர முடியும், நான் அவர்கிட்ட கேட்டுட்டு சொல்றேன் அப்படிங்கும்போது, அது வரைக்கும் நான் உங்களை தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. அதனால என்ன, ஒரு அழகான பொண்ணு தினமும் போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்துட்டு போறது நல்லது தானே அப்படின்னு கலிங்கா ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை இந்த இன்ஸ்பெக்டர் போட்டு பொலன்னு புலந்துட்டாரு. உட்கார வச்சு இப்ப விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உங்க 2 பேருக்கு திருமணமா எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி உங்களோட வாழ்க்கை முறையெல்லாம் இருந்தது அப்படின்ட்டு. இவரும் 6 வருஷம் ஆச்சு அப்படின்றாரு. சரி உட்காரு, நான் போய் விசாரிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இந்த இன்ஸ்பெக்டர் இந்த ரஃபீக் கிட்ட போயிட்டு விசாரணை பண்றாருங்க. தக்காளி அங்க தாங்க ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க. நீ தானே ரஃபீக்கு, இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு நீ தானே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாங்க நான் தாங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது, அவங்களோட மனைவி காணாம போயிட்டாங்க, அதை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்க, உண்மையை சொல்லணும்னா நான் அவரை மட்டும் தான் இது வரைக்கும் பார்த்திருக்கேன், அவரோட மனைவி இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ரஃபீக் பொய் சொல்ல கிடையாதுங்க, இது வரைக்கும் உண்மையிலேயே ரஃபீக் ஹீரோ மட்டும் தான் பார்த்திருக்கிறாரு. அடுத்து இந்த வீட்டில் கிளீன் பண்றாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் கேட்கும் போதும், என் மனைவியோட ஒத்தாசைக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாரு, அங்க போய் பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை, அதனால நான் கிளம்பிட்டேன், நானும் அவருடைய மனைவியை பார்க்கல அப்படின்னு அந்த லேடியும் சொல்லிடுறாங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றாருங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குதுங்க. அந்த ஆக்சிடென்ட்லயே ஹீரோவோடைய மனைவி இறந்துட்டதாகவும், ஹீரோவுடைய தலையில அடிபட்டதுனால இப்போ வரைக்கும் ஹீரோவுடைய மனைவி ஹீரோ கூடயே இருக்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே ஹீரோவுடைய ஹாலுசினேஷன், உண்மையிலேயே இந்த ஊருக்கு நீ மட்டும் தான் வந்திருக்கிற, உன் மனைவி உன் கூட வரவே கிடையாது அப்படின்ற
அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாரு. முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாருங்க. ஹீரோ காருக்குள்ள வந்து உட்காந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காரு. அதே சமயம் இந்த இன்ஸ்பெக்டர் ஊர் பெரிய மனுஷனை மீட் பண்றதுக்காக போறாருங்க. இந்த ஊர் பெரிய மனுஷனுடைய அடியாள் தாங்க அந்த கன்மேனு, ஹீரோவை அட்டாக் பண்ண அந்த மர்ம நபரு. இந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, ஹீரோவோட மனைவி மர்மமான முறையில் காணாம போயிட்டாங்க. அந்த வழக்குல உங்க அடியாள் மேலதான் இவன் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கான். எதுக்கும் நீங்க சேஃபா இருங்க அப்படின்ற மாதிரி காதல போட்டுட்டு போயிடுறாருங்க. இந்த ஊர் பெரிய மனுஷன் எதுக்காக நம்ம ஹீரோ மேல இந்த அடியாளை ஏவி விட்டு கொல்ல பார்க்கணும் அப்படின்ற விஷயம் இன்னும் மர்மமாவே இருக்குங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹெட் மாஸ்டர் கிட்டயும் போஸ்ட் மாஸ்டர் கிட்டயும் புலம்பிக்கிட்டு இருக்காரு. யாருமே என் பொண்டாட்டி இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னு சொல்றாங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸர் எனக்கு மென்டலி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என் பொண்டாட்டியை விட்டுட்டு நான் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹெட் மாஸ்டரும் போஸ்ட் மாஸ்டரும் ஒன்னு சொல்றோம், தப்பா நினைச்சுக்காத. உண்மை சொல்லணும்னா நாங்களும் பொண்டாட்டி இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, உன்னைய மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு சொல்யூஷன் இருக்கு. உன் பொண்டாட்டியை கண்டிப்பா இந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தராவது பார்த்துருப்பாங்க இல்லையா, அவங்கள கண்டுபிடி, அவங்கள கூட்டிட்டு போய் இந்த போலீஸ்காரங்க கிட்ட நிப்பாட்டு, அது ஒரு லீட் பாயிண்டா வச்சு உன் பொண்டாட்டியோட வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டல்ல ஒருத்தர் காயினை தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்காரு. அப்பதாங்க ஹீரோக்கு ஒரு ஞாபகம் வருது. இவங்க இந்த கிராமத்துக்குள்ள என்டர் ஆகும் போது படகு வழியா தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட் ஓட்டிக்கிட்ட எங்களை கொண்டு போய் அந்த கரையில விட்டுற முடியுமா அப்படின்னு கேட்க, அந்த போட் ஓட்டிக்கோட ஹீரோவோட மனைவி இந்துவை பார்த்து பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சார் இல்லையா. அவரை பிடிச்சி போலீஸ்ல கொண்டு போய் நிப்பாட்டினோம்னா தான் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதை தாண்டி அந்த பாட்டி சாவி கொடுக்கறதுக்காக வந்தாங்க. அந்த பாட்டிக்கு தான் கண் பார்வை இல்லையே, வேற யாருமே வந்து நம்ம ஹீரோவோட மனைவியை பார்க்கவே கிடையாது. இன்னொரு பக்கம் நம்ம ஜேர்னலிஸ்ட் சந்தியா வேற நம்ம ஹீரோவை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த படகோட்டியோட வீட்டுக்கு போறாரு. அவங்க மனைவி ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆளுங்கெல்லாம் வந்து ஹீரோவை காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் தாங்க விஷயம் தெரிய வருது. ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த படகோட்டி பாம்பு கடிச்சு இறந்து போயிருந்திருக்காரு. இந்த போலீஸ் ஆபீசர் சொல்ற மாதிரி தன்னோட மனைவி கற்பனை கிடையாது, நிஜம் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸும் போச்சுங்க. அந்த நேரம் பார்த்து இந்த கன்மேன் அந்த இடத்துல இருந்து ஓடுறான். அவனை துரத்தி புடிச்சு உண்மைகளை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவன் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறான். ஹீரோக்கு பின்னாடி ஏதோ ஒரு சலசலப்பு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இந்த கன்மேன் பின்னாடி இருந்து நம்மளை அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றான் அப்படின்ட்டு பட்டுன்னு பார்க்காம அட்டாக் பண்ணிடுறாரு. வந்தது நம்ம ஜேர்னலிஸ்ட் சந்தியாங்க. மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அவனை தூக்கிட்டு போயிட்டு எப்படியோ ஹீரோ காப்பாத்திடுறாரு. கண் முடிச்சதுக்கு அப்புறம் சாரி கேட்டாரு. சந்தியா பாத்தீங்கன்னா ஹீரோவோடைய நாவலை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனா வந்த இடத்துல ஹீரோவோடைய மனைவி இந்த மாதிரி மர்மமான முறையில் காணாம போயிருக்காங்க. யாருமே மனைவியை பார்த்தது இல்ல, போலீஸ்காரங்க எல்லாம் ஹீரோ ஆலிசினேட் பண்றாங்க அப்படின்னு சொன்னதுனால நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் தான், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்து உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்ற மாதிரி சந்தியா சொல்றாங்க. தன்னுடைய ஃப்ரெண்டான பாண்டுக்கு ஃபோன் பண்ணி 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி உறுதிப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்க, பாண்டு நான் செக் பண்ணி சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இப்போ ரஃபீக் நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராருங்க. வீட்டில் சந்தியா உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சந்தியா தான் நம்ம ஹீரோட மனைவி நினைச்சிட்டு, மேடம் உங்களை அவர் எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தார் தெரியுமா, போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, ரொம்ப சந்தோஷம் மேடம், நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படிங்கும் போது அப்போதான் ஹீரோ வந்து சொல்றாரு, இவங்க என்னோட ஃப்ரெண்டு, என்னோட மனைவி கிடையாது அப்படின்ட்டு. அப்போதான் ரஃபீக்கே விஷயம் தெரிய வருது, இவங்க மனைவி கிடையாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நீ என் கூட எல்லாம் வந்து அலைய வேண்டாம், நான் என் பொண்டாட்டியை தேடி போறேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து ஹீரோட மனைவியை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா ஆத்து மணலெல்லாம் வந்து இல்லீகலா திருடிட்டு இருக்கிறத இவங்க 2 பேரும் பாக்குறாங்க. ஜேர்னலிஸ்ட் சந்தியா அந்த போட்டோ வீடியோலாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்ப கரெக்டா இந்த பெரிய மனுஷனோட அடியாள் வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண பார்க்க ஹீரோக்கும் அந்த அடியாளுக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குதுங்க. அப்பதாங்க விஷயமே தெரிய வருது, இந்த ஊர் பெரிய மனுஷன் இருக்காப்ல, அவரு தாங்க இந்த இல்லீகலான ஆக்டிவிட்டிலலாம் ஈடுபட்டு இருக்கிறாரு. ஹீரோ வந்து ஒரு ரைட்டர் இல்ல, ரைட்டருக்கும் ரிப்போர்ட்டருக்கும் வித்தியாசம் தெரியாம இங்க நடக்கிற விஷயத்தையெல்லாம் வந்து அவன் உலகத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணி நம்மளை மாட்டி விட்டுருவானோ அப்படின்னு பயந்து ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக இந்த அடியாலை ஏவி விட்டு இருந்திருக்காருங்க. இப்போ நம்ம ஹீரோ இந்த அடியாள் கிட்ட என் பொண்டாட்டி எங்க அப்படின்னு கேட்க, உன் பொண்டாட்டியா, உன் பொண்டாட்டி பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த ஊரில் வருஷம் ஒரு கர்ப்பிணி பெண் மர்மமான முறையில் காணாமல் போயிட்டு இருக்காங்க. காணாமல் போகிற பெண்கள் இதுவரைக்கும் மீட்கப்பட்டதே கிடையாது, உன் பொண்டாட்டியையும் உன்னால் மீட்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இவனுக்கும் இவரோட மனைவி காணாமல் போனதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேராக ஹெட் மாஸ்டர் மற்றும் போஸ்ட் மாஸ்டரை மீட் பண்ணுறதுக்காக வந்துட்டு இவன் ஒரு விஷயத்த சொன்னான், வருஷம் ஒரு பெண் காணாமல் போகிறா அப்படின்ட்டு, அது உண்மையா அப்படின்னு கேட்க ஹெட் மாஸ்டர் அப்போ தான் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. இந்த ஊரில் அங்கனா அப்படின்ற ஒரு நபர் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாருங்க. 2001 வருஷம் இந்த ஊரில் நடக்கக்கூடிய விமர்சையான திருவிழால இவர் தாங்க வேஷம் கட்டி ஆடுவாரு. இவருக்கு தான் எல்லாரும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியை கொடுப்பாங்க. ஆனா 2001 இவர் ஆடுறதுக்காக வரவே இல்லை. எங்க போனாரு என்ன ஆனாருன்னு தெரியலங்க. அதுக்கப்புறம் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில இந்த ஊருடைய மரத்துல தொங்க விடப்பட்டு இருந்திருக்காங்க. சில பேர் இது சூசைடுன்றாங்க, சில பேர் இது மர்டர்ன்றாங்க, சில பேர் பிரம்ம ராட்சன் வந்து அடிச்சுட்டாங்க, இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இன்றளவும் அவருடைய ஆத்மா இந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இன்றளவும் அந்த நபருக்கு உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஒவ்வொரு வருஷமும் அவர் இறந்த அந்த அன்னைக்கு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மலை மேல ஒரு விசித்திரமான சத்தமெல்லாம் கேட்கும். ஸோ இதுக்கு காரணம் அங்கண்ணா தான் அப்படின்ற மாதிரி எல்லோரும் பிலீவ் பண்றாங்க அப்படின்னு இந்த ஹெட் மாஸ்டர் சொல்றாருங்க. அங்கண்ணா அப்படின்ற அந்த நபர் 2001 இறந்து போயிருக்காருங்க. அதுக்கப்புறம் தான் வருஷம் ஒரு கர்ப்பிணி பெண் மர்மமான முறையில் காணாம போய் இது வரைக்கும் கிடைக்காமே இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த
இந்த அங்கண்ணாக்கு என்ன நடந்தது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் போல. அப்பதான் இப்ப என்னோட மனைவி எங்க இருக்கா அப்படின்ற விஷயமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சந்தியாவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க உங்களோட ஜீப்பை இந்த இன்ஸ்பெக்டர் வழிமறைக்கிறாருங்க. ஹீரோ பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்க சந்தியாவை பார்த்துட்டு, ஏன்டா உன் பொண்டாட்டி காணாம போய் கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ளேயே இன்னொரு பொண்ணை கரெக்ட் பண்ணி வச்சிட்டியா, பெரிய கை தாண்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா கையில இருக்கக்கூடிய மொபைலை பிடிக்கிறாருங்க. ஏன்னா இந்த இன்ஸ்பெக்டர் ஊர் பெரிய மனுஷனுக்கு கீழே தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து எடுத்தாங்க அப்படின்னா அடியாள் மூலமா விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் போனை பிடிங்கி இருந்திருக்காரு. இப்ப ஹீரோ சந்தியா கிட்ட என்னாலதான் உன் போன் போச்சு என்ன மன்னிச்சுக்க அப்படிங்கும் போது, போன் போனா என்ன, நான் தான் மெமரி கார்டை கழட்டிட்டேனே, இதுல தான் எல்லா டேட்டாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஸ்டேஷன் இங்க இருக்கும்போது ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறாரு. அப்போ அவர் வெளியே போறாரு, விச் மீன்ஸ் ஸ்டேஷன்ல அவர் இருக்க மாட்டாரு. சைலண்டா அந்த ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்சு ரெக்கார்ட் ரூம்ல இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே வண்டியை போட்டு இவங்க ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம ஸ்டேஷனுக்குள்ள நுழையிறாங்க. ஆக்சுவலா உள்ள போலீஸ்காரங்க இருக்காங்க, நைட் டியூட்டில நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் திருட்டுத்தனமா ரெக்கார்ட் ரூம்குள்ள போயிட்டு 2001 இருந்து 2013 வரைக்கும் இருக்கக்கூடிய மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு இதுல இருந்தே தெரிய வருதுங்க. இது வரைக்கும் 12 பெண்கள் வந்து காணாமல் போயிருக்காங்க, ஹீரோவோட மனைவியோட சேர்த்து. வெளியே போன இன்ஸ்பெக்டர் கரெக்டாக ஸ்டேஷனுக்கு வந்துடுறாருங்க. யார் வண்டி இது இங்கே நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்குள்ள வந்து பார்த்தா எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. வெளியே ஒரு வண்டி நின்றுட்டு இருக்கு, என்ன ஏதுன்னு கூட பார்க்காம தூங்கிட்டு இருக்கீங்களா, என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இந்த ஸ்டேஷனை ஃபுல்லாக சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெக்கார்ட் ரூமில் ஃபுல்லாகவே வந்து புக்ஸு நோட்ஸ்னு கீழே விழுந்து கிடக்குது. அப்போ யாரோ ஒருத்தவங்க உள்ளே வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்றத இன்ஸ்பெக்டர் சந்தேகப்படுறாருங்க. அப்படியே உள்ளே செக் பண்ணிட்டு வெளியே வராங்க. அப்போது நம்ம ஹீரோ அந்த சீலிங்கில் இருப்பார், நம்ம சந்தியா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கபோர்டுக்குலாம் மறைஞ்சிருந்துருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் வெளியே போன உடனே இவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்டேஷனோட பேக் சைடு வழியாக தப்பிச்சு வெளியே வந்துருவாங்க. ஆனால் இந்த இன்ஸ்பெக்டருக்கு இந்த இடத்துக்கு வந்தது நம்ம ஹீரோவும் சந்தியாவும் தான் அப்படின்றது தெரியுங்க. எப்படின்னா சந்தியா தெரியாதனமா உள்ள கொடையை வச்சுட்டு வந்திருப்பாங்க. அந்த கொடையை பார்த்தே இந்த இன்ஸ்பெக்டர் கெஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் சந்தியாவும் தப்பிச்சு ஓடி வந்து சந்தியாவோட காருக்குள்ள உட்காந்துருவாங்க, சேஃப் ஆயிருவாங்க. இப்ப சந்தியா பாத்தீங்கன்னா காயின் பாக்ஸ்ல இருந்து பாண்டுக்கு கால் பண்ணி, உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்துருந்தனே அதை பண்ணியா அப்படின்னு கேட்க, பண்ண இன்வெஸ்டிகேஷன் பண்ண அப்படின்ட்டு பாண்டு ஒரு தாறுமாறான ட்விஸ்ட்டை வைக்கிறாருங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் நடந்தது உண்மைதான், அதுல இந்து அப்படின்ற பொண்ணு இறந்து போனது உண்மைதான், கூடவே கௌதம் அப்படின்ற நபர் இறந்து போயிருக்கிறாரு. அந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட ஹரிணி அப்படின்ற ஒரு பொண்ணு மிஸ் ஆயிருக்கா அப்படின்றதுக்கோட ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோக்கும் சந்தியாக்கும் தூக்கி வாரி போட்டுருது. என் பொண்டாட்டி இறந்து போயிட்டான்னு சொன்னதையே என்னால் ஜீரணிக்க முடியல, அந்த விபத்தில் நானும் இறந்து போயிட்டதா வந்து சொல்கிறாங்க, என்னை சுற்றி என்னதான் நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கும்போது, அப்போ தான் சந்தியா ஹரிணி அப்படின்ற ஒரு பொண்ணு மிஸ் ஆயிருக்கா, அவளை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியாது, ஆனால் ஹரிணின்ற பேரில் எங்கள் வீட்டில் ஒரு டைரி இருந்ததை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த டைரியை போய் பார்க்கலாமா, அதில் ஏதாவது லீடு கிடைக்கும் அப்படின்ட்டு வீட்டில் போய் பார்த்தா அந்த டைரி கிடைக்குது. அந்த டைரியில் இருக்கக்கூடிய விஷயத்தை படிக்கும் போது தான் தக்காளி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தாறுமாறான ட்விஸ்ட்டை நம்ம கிட்ட வைக்கிறாங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போற இந்த சீக்வன்ஸை நல்லா தெளிவாக கவனமாக கேட்டுக்கோங்க கைஸ். கண்டிப்பாக இந்த போர்ஷன் உங்களுக்கு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணும். ஏன்னா எனக்கு படம் பார்க்கும்போது பயங்கர கன்ஃபியூஷனாக இருந்தது. தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஹீரோடைய மனைவி இந்து இருக்கிறாங்க இல்லையா, அதாவது இப்போ காணாமல் போனாங்க இல்லையா, அவங்களோட ஒரிஜினல் பேர் இந்துவே கிடையாது, ஹரிணி. இந்த டைரிக்கு சொந்தக்காரங்க. ஹரிணியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கௌதம் மற்றும் இந்து, ரெண்டு பேருமே தம்பதிங்க. அவங்களுடைய ஃபேமிலியில் தான் பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து போனதுக்கப்புறம் இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணாமல் நிறைய துர்மரணங்கள்லாம் நடந்து பிரச்சனை இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்காக அவங்க கிராமத்துக்கு போய் பூஜை பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளானில் இருந்தாங்க. ஹரிணி அப்படின்ற இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சிங்கிளான ஒரு பொண்ணு தான். ஆனால் ஹரிணியோட கசின் எப்போ பார்த்தாலும் ஏதாவது பண்ணிட்டு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஹரிணிக்கு அது சுத்தமாக பிடிக்காதுங்க, விலகி விலகி வந்துக்கிட்டு இருப்பாங்க. அதே சமயம் ப்ரெசென்ட்ல நம்ம ஹீரோவுடைய பேர் கௌதம் அப்படின்னு நம்ம கிட்ட சொன்னாங்க இல்லையா, உண்மையிலேயே நம்ம ஹீரோவுடைய பேர் கௌதம் கிடையாது, சித்தார்த்து. ஹீரோ சந்தியா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாருங்க. அவங்களுடைய காதல் கதை நல்லபடியாக தான் போயிட்டு இருந்திருக்குது. ஒரு பைக் ரைடு ஒன்று போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்து வீட்டில இருந்து கிளம்பி போயிருக்கிறாருங்க. போனவர் ரிட்டர்ன் வரவே இல்லை. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹரிணி இருக்காங்க இல்லையா, ஹரிணி கிட்ட இந்த கசின் எப்போ பார்த்தாலும் பஞ்சாயத்து பண்ணிட்டே தொல்லை கொடுத்துட்டே இருந்திருக்கிறான். அதில் கடுப்பான ஹரிணி பார்த்தீங்கன்னா காரை வேகமாக ஓட்டி கசின் மேலே இடிச்சு ஸ்பாட்லேயே கசின் செத்து போயிட்டான். இந்த விஷயத்த ஹரிணியோட பெஸ்ட் ஃப்ரெண்டான கௌதம் மற்றும் இந்து இந்த தம்பதி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க வந்து இந்த கிராமத்துக்கு போகிறாங்க இல்லையா, அவங்க கூடயே போயிடலாம், கொஞ்ச நாள் தலைமுறைவாயிரலாம் அப்படின்ட்டு ஹரிணி அவங்க கூட காரில் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிராமம் எங்க இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியலங்க, அதனால நிப்பாட்டி யாராவது கிட்ட அட்ரஸ் கேட்கலாம் அப்படின்னு காரை விட்டு வெளியே நின்றுட்டு இருக்கும்போது அப்பதான் பாத்தீங்கன்னா ஹரிணி இந்த போட் ஓட்டுறவரை பாக்குறாங்க. அந்த போட் ஓட்டுறவர்கிட்ட அட்ரஸ் கேட்கும்போது, அந்த கிராமமா, அந்த கிராமத்துல நிறைய விசித்திரமான சம்பவம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அங்க போகாதீங்க ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த படகோட்டி கிளம்பி போயிருந்திருப்பாருங்க. அந்த சமயத்துல தான் பாத்தீங்கன்னா ஹீரோ பைக்ல வந்திருக்கிறாரு. இந்த கார் மேல மோதி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இந்த கார் நிலை தடுமாறி பள்ளத்துல விழுந்து அப்படியே வெட்டிச்சு சதறி இருக்குது. அந்த காருக்குள்ள இருந்த ஹரிணி வெளியே வந்து விழுந்துட்டாங்க. அதனால சிறு குறு காயங்கள்
எங்களோட ஹரிணி உயிர் பொழைச்சிட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அடிபட்டு மேலே வந்து அவங்கள காப்பாற்றணுன்ட்டு அப்படியே ஹரிணியோட மடியில் விழுந்து மயக்கமாயிட்டாருங்க. அதுக்கப்புறம் ஹரிணியும் நம்ம சித்தார்த்தும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்திருக்கிறாங்க. அப்போ கண் முழிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைங்க. ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோடைய பேர் கௌதம் அப்படின்ற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. ஆனால் ஹீரோடைய ஒரிஜினல் பேர் சித்தார்த்து. அதே சமயம் உங்கள் பேர் அப்படின்னு கேட்கும்போது ஹரிணி அவங்களோட பேரை இந்து அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஹரிணி அப்படின்ற ஐடென்டிட்டியில் இருந்தால் கசினோட கொலை வழக்கில் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து நம்ம ஹீரோவை பத்திரமா பார்த்துக்க ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் எமோஷ்னலி ஃபிசிக்கலி இவங்க 2 பேரும் ஒன்னாகி இவங்க ஒரு தம்பதியாகவே மாறிட்டாங்க. இறந்து போன இந்து மற்றும் கௌதமோட ஐடென்டிட்டிலேயே இவங்க வாழ ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. அதே சமயம் அந்த நகைப்பெட்டி இவங்க கிட்ட இருந்ததுனால தான் சரி அந்த ரிச்சுவலை நம்ம பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருதுங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோட வாழ்க்கையில என்ன நடந்தது, இப்போ தன்னோட வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்றதுக்கான தெளிவான கிளாரிட்டி கிடைக்குது. அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாரு. அங்கே தாங்க இன்னொரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோ கூட ஜேர்னலிஸ்ட் சந்தியா இருக்காங்க இல்லையா, அவங்க வேற யாரும் கிடையாது. பாஸ்ட்ல சித்தார்த் அப்படின்ற அந்த கேரக்டர்ல இருந்த ஹீரோவுடைய காதலி தாங்க. தன்னோட காதலன் ட்ரிப்புக்கு போனேன்னு சொல்லிட்டு போனவன் ரிட்டன் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல தேடி அலைய ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த நாவலில் நம்ம ஹீரோ எப்படியெல்லாம் சந்தியா கிட்ட பேசுவாரோ அந்த மாதிரியான லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்து அப்படி தான் தேட ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரிய வந்திருக்குது நம்ம ஹீரோக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. சரி ஹீரோ கூடயே சேர்ந்து என்னதான் நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சந்தியா கூட இருந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் சித்தார்த்தோடைய காதலி, ஹீரோவோடைய காதலி அப்படின்றத சொல்லவே இல்லைங்க. இப்போ ஹீரோவோடைய மனைவியை கண்டுபிடிச்சே ஆகணும். இது வரைக்கும் காணாம போன பெண்களோட ஹஸ்பண்ட் கிட்ட போய் விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கார் ஓட்டிட்டு வந்த அந்த கர்ப்பிணி பெண் காணாம போனாங்க இல்லையா, அவங்களோட கணவர் கிட்ட போய் பேசும்போது ஸ்டார்டிங் சீன்ல நம்ம என்ன பார்த்தோமோ அதை தாண்டி இவருக்கு பெருசா எதுவுமே தெரியலங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ யோசனை பண்றாரு. ஒரு பெண் பிரெக்னெண்டா இருக்கானா 2 பேருக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரியும். ஒன்று டாக்டர், 2வது ஹஸ்பண்ட் இந்த விஷயத்த பண்ணலான்னா டாக்டர் மேபி டார்கெட் பண்ணி இதை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ட்டு ஒரு டாக்டரை, அதாவது இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு டாக்டரை விசாரணை பண்றதுக்காக நம்ம சந்தியா வந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறாருன்னு பாத்ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா இந்த இன்ஸ்பெக்டருக்கு இந்த இடத்துல சந்தியாவோட பிரசன்ஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து இன்ஸ்பெக்டரை ஒரே அடியில மயக்காடைய வச்சிடறாரு. இந்த டாக்டர் மேல சந்தேகப்பட்டு அடிச்சு உட்கார வச்சு விசாரணை பண்ணும்போது தான் இந்த டாக்டர் அவருக்கு தெரிஞ்ச உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. இந்த டாக்டர் அனுசியா அப்படின்ற ஒரு பொண்ணை காலேஜ் டைம்ல லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காருங்க. இவர் மெடிசன் பிராக்டிஸ் பண்றதுக்காக போயிட்டு வரதுக்குள்ள அனுசியாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனாலும் இந்த ஊருக்கு வந்துட்டு அந்த பொண்ணு கூட இல்லிசிட் அஃபேர்ல இருந்திருக்காரு. அந்த பொண்ணு வந்து பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. அந்த பிரெக்னன்சிக்கு காரணம் இந்த டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பயமும் பதட்டமும் இருந்துட்டு இருந்திருக்குது. 2001 கடைசியா அவளை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவன் மர்மமான முறையில காணாம போயிட்டா. அவ எங்க போனா என்னன்னே தெரியல. அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே இல்ல அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்றாருங்க. அந்த அனுசியா அப்படின்ற அந்த பொண்ணு யாரு அப்படின்னு பார்த்தா அங்கதாங்க நமக்கு தாறுமாறான ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இந்த ஊர் போஸ்ட் மாஸ்டர் இருக்கிறார் இல்லையா, அவருடைய மனைவி தாங்க. அவருடைய மனைவி தான் முதல்ல இந்த மாதிரி மர்மமான முறையில் காணாம போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த போஸ்ட் மாஸ்டரோடைய மனைவி கூட இந்த டாக்டர் அஃபேர்ல இருந்தாங்க அப்படின்ற விஷயம் இந்த போஸ்ட் மாஸ்டருக்கு இப்போ வரைக்கும் தெரியலங்க. இப்போ ஹீரோக்கு இந்த போஸ்ட் மாஸ்டர் கலிங்கா மேல டவுட் வருதுங்க. ஃபர்ஸ்ட் இவருடைய மனைவி தான் காணாம போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து கர்ப்பிணி பெண்கள் காணாம போயிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பெண் கர்ப்பமா இருக்கிற விஷயம் டாக்டருக்கும் ஹஸ்பண்டுக்கும் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இடையில ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர் தான் போஸ்ட் மாஸ்டர். ஹாஸ்பிட்டலுக்கு பொண்டாட்டியை செக்அப் பண்றதுக்காக வராங்க. டாக்டர் செக் பண்ணி ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி போஸ்ட் மூலமா தான் அனுப்பி வைக்கிறாரு. அந்த போஸ்ட்டை இந்த கலிங்கா ஓபன் பண்ணி படிக்கிறாரு. அதன் மூலமா தான் இந்த ஊர்ல யார் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற விஷயம் கலிங்காக்கு தெரிய வருது. அவரு தான் ஏதோ ஒன்று பண்றாரு அப்படின்றத ஹீரோ கெஸ் பண்றாருங்க. இப்போ ஹீரோ என்ன பண்றாருன்னா இந்த ஊருடைய ஹெட் மாஸ்டர் இருக்கிறார் இல்லையா, அவருடைய சட்டையை பிடிச்சிடுறாருங்க. ஏன்னா அவரு தானே இந்த போஸ்ட் மாஸ்டரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவர்கிட்ட இந்த கலிங்காக்கும் காணாம போன பொண்ணுங்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு, உண்மை சொல்லுங்க, எனக்கு கலிங்கா பத்தி முழுசா தெரியணும் அப்படிங்கும் போது இப்போ காணாம போற பொண்ணுங்களுக்கும் கலிங்காக்கும் தொடர்பு இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா கலிங்காவோட வாழ்க்கையில ஒரு பயங்கரமான ட்ராஜடி நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2001 இந்த கலிங்கா பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவரோட பொண்டாட்டியை ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா வச்சுக்கிறாரு. குடும்ப வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் இவர் வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்குள்ள இருந்து ஒருத்தன் வெளியே ஓடுறான். அவனை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகி தான் பொண்டாட்டி கிட்ட கேள்வி கேட்கும் போது தான் விஷயம் தெரிய வருது. அவரோட பொண்டாட்டி ஒரு நபர் கூட இல்லிசிட் அஃபேர்ல இருக்காங்க அப்படின்ட்டு. யார் அது அப்படின்னு சொல்லி கேட்டு மிரட்டும் போது இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வெளியே நின்றுட்டு இருந்தா அங்கண்ணா அப்படின்னு வேஷம் கட்டி ஆடுவார் இல்லையா, அவரு பின்னாடி போய் ஒளிஞ்சு நின்று இருக்காங்க. ஒரு வேளை தான் பொண்டாட்டி கூட அஃபேர்ல இருக்கிறது இந்த அண்ணன் அங்கண்ணா அப்படின்ற நபர் தான் அப்படின்ட்டு இந்த கலிங்கா அவரோட தலையை வெட்டி தலைகளை தொங்க விட்டு இருந்திருக்காருங்க. அதுக்கப்புறம் தான் பொண்டாட்டியை ஒரு அபடனான இடத்துல போய் கட்டி போட்டு கிட்டத்தட்ட 11 நாள் சோறு தண்ணி இல்லாம டார்ச்சர் பண்ணி இருந்திருக்காரு. உனக்கு இன்னும் குறை வச்சேன், ஏன் எனக்கு துரோகம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கலிங்காக்கு தெரியலங்க, இவரோட பொண்டாட்டி கூட அஃபேர்ல இருந்தது இந்த
டாக்டர் அப்படின்ட்டு. இவர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாருன்னா அங்கண்ணா தான் தொடர்பில் இருந்தாங்க அப்படின்ட்டு அங்கண்ணாவை கொலை பண்ணி பழி தீர்த்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 11 நாளுக்கு அப்புறம் இவர் வேஷம் கட்டி மென்டலி பாதிக்கப்பட்டு இவரோட பொண்டாட்டியை கொலை பண்ணியிருந்திருக்கிறாரு. அத்தோட நிறுத்திக்காம ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த தேதி வரும்போது ஒரு கர்ப்பிணி பெண்ணை கடத்தி கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல வச்சு டார்ச்சர் பண்ணி தான் பொண்டாட்டி கிட்ட பேசுகிற மாதிரியே பேசி கொலை பண்ணிட்டு இருந்திருக்கிறாருங்க. அவருடைய பொண்டாட்டி கொல்றதுக்கு முன்னாடி கர்ப்பமாக இருந்தாங்க இல்லையா, அதனால தான் ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்ணையும் தான் பொண்டாட்டியாக நினச்சி அந்த இடத்துல வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. இப்போ தான் நம்ம ஹீரோ யோசனை பண்ணுறாரு. அதாவது ஒவ்வொரு வருஷமும் அந்த அங்கண்ணா இறந்த டைமில் மலை உச்சியில் ஏதோ ஒரு விசித்திரமான சவுண்டெல்லாம் கேட்கும் அப்படின்னு ஊருக்காரங்களாம் பயந்தாங்க இல்லையா, அப்போ அந்த இடத்துல தான் கொண்டு போய் என் பொண்டாட்டி வச்சிருப்பான் அப்படின்ட்டு ஹீரோ அடிச்சு பிடிச்சி அந்த இடத்துக்கு கிளம்புறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் வேற ஹீரோ மேலே இருக்கக்கூடிய கோவத்தின் காரணமாக துரத்திட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. சந்தியா பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரை டைவர்ட் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ அந்த மவுண்டைன் பக்கம் போயிட்டாருங்க. அங்கே போய் பார்த்தா ஹீரோவோடைய மனைவியை இந்த கலிங்கா தான் வந்து கட்டி போட்டு வச்சிருக்கான். அதுவும் வேஷம் கட்டி ஹீரோவோடைய பொண்டாட்டி கிட்ட அவரோட பொண்டாட்டி கிட்ட பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி நான் உனக்கு என்ன குறை வச்சேன், நீ எதுக்காக துரோகம் பண்ண, ஏன் ஏமாத்தின அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோவோடைய மனைவியும் நீ நினைக்கிற ஆள் நான் கிடையாது, உன் பொண்டாட்டி எப்போ இறந்து போயிட்டா, என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விடுற மாதிரி இல்லைங்க. சரியான நேரத்துக்கு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்து இந்த கலிங்கா கூட பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. 2 பேர்த்துக்குள்ள அடிதடி பஞ்சாயத்து. ஃபைனலி இந்த கலிங்காவை எந்திரிக்க முடியாமல் பண்ணிட்டு தான் பொண்டாட்டியை காப்பாற்றலான்னு வந்தா இவரோட பொண்டாட்டிக்கு கரெக்டாக அந்த டெலிவரி பெயின் வந்துடுது. அங்கேருந்து கஷ்டப்பட்டு நேராக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாருங்க. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் சந்தியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சந்தியா தான் மனசில் இருக்கக்கூடிய உண்மையை ஹீரோ கிட்ட சொல்லிடலான்ட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கும்போது கரெக்டாக குழந்தை பிறந்துருது. வா என் பொண்டாட்டியும் குழந்தையும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சந்தியாவை கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு. இதுக்கப்புறம் இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம் அப்படின்னு சந்தியா முடிவெடுத்துறாங்க. ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்த நம்ம ஹீரோ கிட்ட சந்தியா சொல்கிறாங்க, ஆக்சுவலாக உன்னுடைய பாஸ்ட்டை பற்றி நீ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட, ஆனால் இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு உன் பாஸ்ட்டை தேடி அலையாத, அது உன்னோட குடும்ப வாழ்க்கையை பாதிச்சிரும். இப்போ நீ எப்படி இருக்கியோ அதையே கண்டினியூ பண்ணி சந்தோஷமாக வாழு அப்படின்னு வாழ்த்திட்டு சந்தியா அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. சந்தோஷமாக சந்தியா கிளம்புறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, காருக்குள்ளே போய் உட்காந்து கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக தன்னோட காதலனை தேடி அலைஞ்சிருக்கிறாங்க. வந்து பார்க்கும்போது தன்னோட காதலன் வேற ஒரு ஐடென்டிட்டியில் ஒரு குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. அப்புறம் என்னோட ப்ரெசன்டேஷனை பற்றியும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி கிரைம் த்ரில்லர்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.